பெரிக்காத்தானின் தலைமையை முகைதீனை தவிர வேறு யார் ஏற்றாலும் அது அடுத்த பொதுத் தேர்தலில் பெரிக்காத்தானுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பெரிக்காத்தான் கூட்டணியின் இளைஞர் பிரிவு தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை பெரிக்காத்தான் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகிய தான்ஸ்ரீ முகைதீன் யாசினை பெர்சாத்து இளைஞர் பிரிவு தலைவர் ஹில்மான் இராம், கிராக்கான் இளைஞர் பிரிவு தலைவர் லீ பூன்ஷியான், எம்ஐபிபி இளைஞர் பிரிவு தலைவர் ஜஸ்டின் பிரபாகரன் ஆகிய மூவரும் புக்கிட் டாமான்சாராவில் உள்ள முகைதீனின் வீட்டில் சந்தித்தனர். இச்சந்திப்பில் பெரிக்காத்தான் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகிய முகைதீனின் முடிவை மாற்றிக்கொள்ளும்படி வலியுறுத்தப்பட்டதாக எம்ஐபிபி இளைஞர் பிரிவு தலைவர் ஜஸ்டின் பிரபாகரன் தெரிவித்தார். உண்மையில் பெரிக்காத்தானின் தலைவர் பொறுப்புக்கு வருபவர் கூட்டணி கட்சியின் ஆதரவுடனும் பெரிக்காத்தான் உச்சமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடனும் நியமிக்கப்பட வேண்டும் என்கிற நிலையில் முகிதீன் யாசின் அறிவித்த ராஜினாமாவால் பெரிக்காத்தானின் தலைமை பாதித்துள்ளதாக ஜஸ்டின் பிரபாகரன் கூறினார். அனைத்து சமூகமும் மதிக்கும் தலைவராக முகைதீன் திகழ்கிறார் என்பதால் அடுத்த பொது தேர்தலில் பெரிக்காத்தான் முகைதீன் தலைமையில் போட்டியிட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று இளைஞர் பிரிவினர் நம்புவதால் பெரிக்காத்தானை வழிநடத்த முகைதீனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக பெர்சாத்து இளைஞர் பிரிவு தலைவர் ஹில்மான் இதாம், கிராக்கான் இளைஞர் பிரிவு தலைவர் லீ பூன்சியான், எம்ஐபிபி இளைஞர் பிரிவு தலைவர் ஜஸ்டின் பிரபாகரன் ஆகிய 3 கூட்டணி கட்சிகளின் இளைஞர் பிரிவு தலைவர்களும் தெரிவித்துள்ளனர். துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி மீதான 47 ஊழல் குற்றச்சாட்டுகளில் மேல் அதிக நடவடிக்கை இல்லை என்ற முடிவு விருப்பப்படி எடுக்கப்படவில்லை என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தான்ஸ்ரீ முகமது டுசூகி முக்தார் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை மீளாய்வு செய்வதற்கான தீர்மானம் பாதுகாப்பு தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த பிரதிநிதித்துவத்தில் எழுந்த உண்மை சூழல்கள், சட்ட அம்சங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டதாக அவர் விளக்கினார். அவற்றின் அடிப்படையில் வழக்கை மீண்டும் பரிசீலிக்க அரசு தரப்பு முடிவு செய்ததாகவும் அவர் கூறினார். மேலும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மேற்கொண்ட கூடுதல் விசாரணைகளின் முடிவுகளும் கவனத்தில் கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அந்த விசாரணைகளில் வழக்கை தொடர்ந்து நடத்த தேவையில்லை என்ற முடிவு எட்டப்பட்டதாகவும் கூறினார். கோலாலம்பூர் புக்கிட் டாமன்சாரா ஜலான் செமந்தானில் உள்ள ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் இன்று ஏற்பட்ட வெடிப்பு விபத்தில் ஒருவர் பலியானார் மற்றும் 9 பேர் காயமுற்றனர். பல்கலைக்கழக கட்டிடத்தின் 4வது மாடியில் உள்ள சிற்றுண்டி சாலையை ஒட்டிய பராமரிப்பு பகுதியில் இருந்த குளிர் சாதன பெட்டியின் கம்ப்ரஸர் வெடித்து இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஃபாடில் மாசூத் தெரிவித்தார். கட்டிடத்தின் சுவர்களை சேதப்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்த வெடிப்பாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாத தொடக்கத்தில் கோலாலம்பூரில் மேற்கொள்ளப்பட்ட தொடர் சோதனைகளில் போதைப்பொருள் விநியோக கும்பலை போலீசார் முறியடித்து 9,78,857 ரிங்கிட் மதிப்புள்ள போதைப்பொருள் மற்றும் சொத்துக்களை பறிமுதல் செய்தனர். ஜலான் கூச்சிங்கில் உள்ள ஒரு கொண்டோமினியம் வாகனம் நிறுத்தும் இடத்தில் ஜனவரி 7ஆம் தேதி போலீசார் ஒரு வாகனத்தை தொடர்ந்து சென்ற பின்னர் 29 வயது உள்ளூர் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் ஃபாடில் மாசூஸ் தெரிவித்தார். வாகன சோதனையில் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஒரு வீட்டை தொடர்ந்து சோதனை செய்ததாகவும் ஃபாடில் கூறினார். சந்தேக நபர் ஒரு முகவராக செயல்பட்டு தனது வாகனத்தில் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை எடுத்துச் சென்று வீட்டை சேமிப்பு மற்றும் செயலாக்க இடமாக பயன்படுத்தினார் என்று அவர் இன்று ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். திரவ மற்றும் தூள் எக்ஸ்டாசி, கெத்தமைன், கஞ்சா மற்றும் எரிமின் 5 மாத்திரைகள் உட்பட 8,32,350 ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்ததாக ஃபாடில் கூறினார். கைப்பற்றப்பட்ட மருந்துகள் 3,768 பேர் உபயோகிக்கக்கூடிய அளவு என்றும் சிண்டிகேட்டின் மற்ற உறுப்பினர்களை கண்டறிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஃபாடில் கூறினார். கல்வி நாட்டின் முதன்மையான முன்னுரிமையாக தொடர்கிறது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பள்ளி பருவத்தின் முதல் நாளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை வாழ்த்திய அன்வார், கல்வி முறையின் வெற்றி அரசாங்கம், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பை சார்ந்துள்ளது என்று கூறினார். கல்வி முறையின் வெற்றி கொள்கைகள் வெறும் ஒதுக்கீடுகளை மட்டும் சார்ந்தது அல்ல, மாறாக அரசாங்கம், பெற்றோர் மற்றும் ஆசிரியர் ஊழியர்களுக்கு இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பை சார்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். அவர்களின் உற்சாகத்தையும் முகங்களையும் பார்ப்பது ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் பெற்றோரின் உயர்ந்த நம்பிக்கைகளை மட்டுமல்ல, தங்கள் ஆசிரியர்களின் நம்பிக்கையையும் நாட்டின் எதிர்காலத்தின் மகத்தான அபிலாசைகளையும் தாங்கி நிற்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது என்று அவர் கூறினார்.
மதிப்புகள் மற்றும் மனித நேயத்தை அடிப்படையாக கொண்ட கல்வியின் மூலம் நாடு அறிவு, கொள்கை ரீதியான மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட ஒரு தலைமுறையை வளர்க்க முடியும் என்று அவர் மேலும் கூறினார். அவர் இன்று தனது துணைவியாரும் பண்டார் துன் ரசாக் நாடாளுமன்ற உறுப்பினருமான டபஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயிலுடன் 3 பள்ளிகளில் ஆரம்ப கால பள்ளி உதவிக்கான ஏற்பாடுகளை பார்வையிட்டார். ஜனவரி 13ஆம் தேதி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் 150 ரிங்கிட் வரவு வைக்கப்படும் என்று பிரதமர் முன்னர் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எஸ்கே சுங்கைபிசி, எஸ்ஜேகேசி குவாங்ஹான் மற்றும் எஸ்ஜேகேடி சுங்கைபிசி பள்ளிகளுக்கு அன்வார் மற்றும் அவரது துணைவியார் இருவரும் சென்று பார்வையிட்டனர். இந்நிலையில் ஆசிரியர் கண்டிப்பானவரா என்று அன்வார் 1ஆம் ஆண்டு மாணவி ஒருவரிடம் கேலியாக கேட்க அந்த குட்டி மாணவி அதற்கு தலையசைத்தார். ஆசிரியர் நல்ல ஆசிரியரா என்று அதே குழந்தையிடம் மீண்டும் அன்வார் கேட்க அதற்கும் ஆமாம் என்று அந்த சிறுமி தலையசைத்ததில் கலகலப்பானது பள்ளி. கோலாலம்பூர் ஸ்ரம்பா நெடுஞ்சாலையில் ஒரு கார் ஓட்டுநரை நோக்கி பொம்மை துப்பாக்கியை காட்டியதாக நம்பப்படும் முதியவர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். 60 வயதான சம்பந்தப்பட்ட நபர் சிக்னல் கொடுக்காமல் தனது பாதையில் வந்த மற்றொரு ஓட்டுநரின் செயல்களால் கோபம் அடைந்ததாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் ஹூ சான் ஹூக் இச்சம்பவம் குறித்து கூறினார். பின்னர் அந்த நபர் மற்ற ஓட்டுநரை முந்திச் செல்ல முடிவு செய்தார். இருப்பினும் ஓட்டுநரை அவர் மிரட்டும் வகையில் நடந்துள்ளார். பதிலுக்கு அந்த நபர் கண்ணாடியை இறக்கி பொம்மை துப்பாக்கியை மற்ற ஓட்டுநரை நோக்கி நீட்டினார் என்று ஹூ கூறினார். கோலாலம்பூர் ஸ்ரம்பா நெடுஞ்சாலையில் ஒரு சிவப்பு SUV ரக ஓட்டுநர் துப்பாக்கியை சுட்டி காட்டுவது போன்று காணப்பட்ட 34 வினாடி வீடியோ கிளிப்பின் அடிப்படையில் புகாருக்கு பின்னர் மாலை 7 மணி அளவில் அந்த நபர் கைது செய்யப்பட்டார். வீடியோவில் இருப்பது சந்தேக நபர்தான் என்பதை ஒப்புக்கொண்டார் என்று ஹூ கூறினார். சந்தேக நபருக்கு சொந்தமான 2 பொம்மை துப்பாக்கிகள் மற்றும் ஒரு SUV பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த நபர் வேலை இல்லாமல் இருப்பதாகவும் அவர் மீது குற்றப்பதிவு இருப்பதாகவும் ஹூ தெரிவித்தார். போலி துப்பாக்கி வைத்திருந்ததற்காக விசாரணைக்காக அவரை காவலில் வைக்க போலீசார் விண்ணப்பிப்பார்கள் என்று ஹூ கூறினார். சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சுடன் இணைந்து மனிதவள அமைச்சு சுற்றுலாத்துறையில் 10,000 தொழிலாளர்களுக்கு இலவச பாதுகாப்பு மற்றும் சுகாதார ஊக்க பயிற்சியை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறைக்கான பாதுகாப்பு ஊக்க பயிற்சி திட்டமான சிட்டி திட்டம் என்று அழைக்கப்படும் இந்த முயற்சி மலேசியா சுமார் 47 மில்லியன் சர்வதேச சுற்றுலா பயணிகளின் வருகையை எதிர்பார்க்கிறது என்பதால் பாதுகாப்பு மற்றும் சுகாதார தரங்களை பூர்த்தி செய்ய தொழிலாளர்களை தயார்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ரமணன் தெரிவித்துள்ளார். தேசிய தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிறுவனமான நியோஸ் மூலம் 2.65 மில்லியன் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் சுற்றுலா வழிகாட்டிகள், ஹோட்டல் ஊழியர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் கேட்டரிங் செய்பவர்கள் உட்பட இந்த துறையில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் திறந்திருக்கும் என்று அவர் கூறினார். பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை சமரசம் செய்ய முடியாது என்றும், குறிப்பாக சேவை துறையில் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சேவையை பொறுத்தவரை சுற்றுலா பயணிகளுக்கு வெவ்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் பாதுகாப்பை பொறுத்தவரை சமரசத்திற்கு இடமில்லை என்று அவர் இன்று நியோஸுக்கு சென்ற போது கூறினார். ஒரு நாள் திட்டம் 7 மணி நேர பயிற்சியை உள்ளடக்கியது. தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார சட்டம் 2022 கீழ் தேவைகள் குறித்த அடிப்படை தூண்டுதலாக செயல்படுகிறது என்று ரமணன் கூறினார். பாட நெறியை முடிக்கும் பங்கேற்பாளர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொருந்தக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு 24 மணி நேர காப்பீட்டு தொகையை உள்ளடக்கிய மின் அட்டை வடிவில் டிஜிட்டல் பாதுகாப்பு பாஸ்போர்ட்டை பெறுவார்கள். டிஜிட்டல் பாஸ்போர்ட் பங்கேற்பாளர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர் என்பதற்கும், அவர்கள் தற்போதைய பாதுகாப்பு மற்றும் சுகாதார தேவைகளுக்கு இணங்குகிறார்கள் என்பதற்கும் சான்று என்று அவர் கூறினார். இந்த திட்டம் ஆன்லைனில் அல்லது நேரடி அமர்வுகள் மூலம் வழங்கப்படும். ஆன்லைன் பதிவு ஜனவரி 25 அன்று நியோஸ் இணையதளம் வழியாக தொடங்கும். விண்ணப்பங்களுக்கு இறுதி தேதி இருக்காது என்று ரமணன் கூறினார். 10,000 இடங்கள் நிரப்பப்படும் வரை முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் சேர்க்கை மேற்கொள்ளப்படுகிறது. சுற்றுலா தொழிலாளர்கள் போதுமான பயிற்சி பெறுவதை உறுதி செய்வதற்கான அமைச்சகங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை இந்த முயற்சி பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார். பதில் ஊக்கமளிப்பதாக இருந்தால் திட்டத்தை மதிப்பாய்வு செய்து அதை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து பரிசீலிப்போம் என்று அவர் கூறினார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.